am going to draw a birthday cake. Rectangle வரைஞ்சிக்கணும். இங்க இந்த 5 லேயர்லயும் நீங்க ஏதாவது வரைஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சது வரைஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணுதான் வரையணும். இதுல நீங்க ஏதாவது வரைஞ்சா அது ஒரே இதுதான் வரையணும். நான் ஸ்டார் போட்டிருக்கேன். உங்க யாருக்காவது பர்த்டேனா நீங்க கீழே மட்டும் உங்களோட பேரை எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, நான் நேம் எழுதிட்டேன். இங்க பக்கத்துல உங்களுக்கு இடம் இருந்தா நீங்க ஏதாவது வரைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, மிச்ச இடத்துலலாம் ஏதாவது வரைஞ்சிக்கலாம்னு சொன்னேன். நான் இங்க வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே ஏதாவது வரைங்க. இங்க பாருங்க, மேலே பர்த்டே கேர்ளோட நேமை நீங்க எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஏதாவது கீழே வரைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க எத்தனை நாளும் வரைஞ்சிக்கலாம். நான் 2 வரைஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் நிறைய வரைஞ்சிருக்கேன். கீழே வேணுமோ நீங்க வரைஞ்சிக்கோங்க. ட்ரெஸ், இது போ, இது க்ரௌன். என்னோட அக்காவுக்கு இதெல்லாம் நான் கொடுக்குறேன். இது அக்காவுக்கு பர்த்டே, அதனால நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்க, நான் இப்போ கலர் கொடுக்க போகிறேன் க்ரையான்ஸ் வச்சு. போக்கு நம்ம ரெட்டும் எல்லோவும் தான் கொடுக்க போகிறோம். இப்போ கேக்குக்கு கலர் கொடுக்கலாம். ஃப்ளவர்ஸோட பெட்டலுக்கு நம்ம பிங்க் கொடுக்கலாம். கொடுத்தா அழகாக இருக்கும் கேக்குக்கு. நம்ம இப்போ எல்லோ கலர் கொடுக்கலாம் ஸ்மைலிக்கு. நான் இப்போ டைமண்டுக்கு பர்பிள் கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச கலர் நாம் இந்த நேமுக்கு எழுதிக்கலாம். நம்ம இப்போ கலர் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டாண்ட் அப் செய்ய போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் இந்த கேக் நேம் டாலை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த போ, ட்ரெஸ், அப்புறம் க்ரௌனு தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குட்டியாக சல்லோ டேப் எடுத்து